பேய் அடி தர்மசாலால. எப்பா என்னமா அடிக்கிறானுங்க அவனுங்க ஆர்சிபி. அந்த டீம் அப்பத்துலேருந்து அதாவது இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு பயமாக தான் இருக்கு. நான் கூட முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லிட்டு இருந்தேன், கப் அடிச்சாலும் அடிச்சிருவானுங்கன்ட்டு. அடிச்சிருவானுங்க போல. ஒரு நம்மளாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கும்போது ஒரு டீம்லாம் ஒன்று இருக்கும், அவங்கள பார்த்தாலே பயப்படுவோம்ல, ஒரு டெவில் டீம் மாரி. அந்த மாதிரி இருக்கு ஆர்சிபி டீமு. பா எல்லா இடத்துலையும் ஆள் வச்சிருக்கானுங்க. பேட்டிங் வேணுமா பேட்டிங் இருக்கு, பவுலிங் வேணுமா பவுலிங் இருக்கு, எல்லா ஸ்பாட்டும் ஃபீல்டு. எவன் வந்தாலும் அடிப்போம். நீ யாரா வேணாடுறா அடிதான். இப்போ ஃபைனலில் வெயிட் பண்ணுகிறானுங்க. அதாவது நீ எவன் வந்தாலும் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சுன்னு வெட்டுற மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க. ஒரே வெட்டு தான். பார்ப்போம் என்ன நடக்குது இந்த ஃபைனலு. இப்போ அடுத்தது என்னன்னா, ரஜத் பட்டிடாரு ஒரு கேப்டன் நாக்குங்க. அதாவது அவங்க அடித்த சிக்ஸே மொத்தம் 14 சிக்ஸு. ஒரு 15 ஓவர் வரைக்குமே 5 சிக்ஸோ 4 சிக்ஸோ தான் இருந்தது. அதுக்கப்புறம் 9 சிக்ஸ் அடிக்கிறாங்க, மானாவரியாக அடிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பீரியட்ல அடிக்க மாட்டோம், இந்த வாங்கிக்கோ இந்த வாங்கிக்கோ இந்த வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சீப்போன்னு அடிக்கிறாங்க சிக்ஸ். அவன் ஷோ எப்பா ஒரு அந்த டீமே என்ன பேசுறதுன்னு தெரில. அப்புறம் நம்ம விராட் கோலி, அதாவது விராட் கோலி எப்படின்னா, அவர் கப்பெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு, நான் என்ஜாய் பண்ண போகிறேங்க. ஒரு மொமெண்ட்டும் வந்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன். அது நீங்கள் என்ன வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். நான் ஒரு சின்ன பையனா எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ, அந்த ஒரு சின்ன ஒரு போல்ட் எடுத்தாலும் சரி, ஒரு கேட்ச் பிடிச்சாலும் சரி, ஒரு ரன் அவுட் ஆனாலும் சரி, அந்த 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 எனர்ஜி இருக்குல்ல, இல்லை என்ஜாய் பண்ணுறாரு, என்ஜாய் பண்ணட்டும், அவ்வளோதான். இதுக்கு மெயின் நம்ம இந்த டீம் தோற்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, ஜிடியோட ஒஸ்டான ஃபீல்டிங். ஆல்மோஸ்ட் 4-5 கேட்ச் ட்ராப்பு இல்லையா? ஆமாம், ஒரு 4-5 கேட்ச் ட்ராப்பு, பவுண்ட்ரிங்க. அதாவது கையில் வர பாலை கூட உள்ளே விட்டு 4 கொடுக்குறாங்க இல்லையா? அந்த சும்மன் கில், யார் நம்ம சும்மன் கில் என்னன்னா, ஒரு பவுண்டரியும் விட அதை அந்த வயிறு எரியிற மாதிரி ஒன்று வரும்ல, அவனை இன்னைக்கு தான் ரொம்ப கோவத்தில் பார்த்தேன். ஏன்னா இத்தனை நாள் வந்து கேட்ச் பிடிச்சிட்டு ஓடுவாப்புல. இன்னைக்கு லைட்டாக எனக்கு கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. அவன் கொஞ்சம் கோவப்பட்டது, கொஞ்சம் வருத்தப்பட்டது, பட் பெருசாக வருத்தப்படலை. இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல அவங்களுக்கு குவாலிஃபை 2னால, அதனால மேபி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க, அந்த மேட்ச் அடிச்சுக்கலான்ட்டு. ஆனால் அந்த விசில ஊதுன பற்றியா நீ சென்னைக்கு தேங்க்ஸ் சென்னைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் விடவே மாட்டானுங்கடா சிஎஸ்கே. பார்த்துக்கோ, அடுத்த மேட்ச் நீ தோத்த வேலினு, அவ்வளோதான். சரியா? இப்போ முக்கியமாக என்னன்னா, இப்போ ஆர்சிபி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது நமக்கு யார் யாருக்கு, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்ஆருக்கும் இல்லையா? அது ஜெயிச்சதுக்கப்புறம் ஜிடி விட மோதுவாங்க. அந்த ஜிடி மேட்ச்சு நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஜிடி உனக்கு வச்சு செஞ்சுருவாங்க சிஎஸ்கே. பாரு, அது ஸ்கோர் கார்டு போயிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு ஆர்சிபியோட ஸ்கோர் கார்டு பார்த்துருவோம். வெங்கடேஷ் ஐயர் அடிக்கிறான், ஓகே, 19 ரன்னு 17 பாலுக்கு, ஓகே. விராட் கோலி அவர் ஒரு யங்ஸ்டர் மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த ஃபீல்டில் அவர் தாங்க கண்ணுக்குட்டி ராசா மாதிரி இருக்கார். டேவிட் படிக்கல் இது வந்து 2.0 வெர்ஷனில் வந்திருக்கா. டேவிட் படிக்கல் என்னென்னா, வந்தால் ஃபஸ்ட்டு பாலே 6-4 தான். அந்த அந்த மைண்ட் செட்டில் தான் வராப்போல இல்லையா? அப்புறம் யார், நம்ம ரஜத் பட்டிடாரு நாட் அவுட்டு வரல, அது சொல்ல மறந்துட்டேன். பால் இல்லை மிச்சம், இருந்தால் செஞ்சுரி பார்த்துருக்கலாம். இன்னைக்கு டீம் டேவிட் இன்னைக்கு பேட்லேயே படலை. ஜிதேஷ் சர்மா அதாவது அவர் வேண்டின்லாம் இருந்தாராம், எல்லாருமே அவுட் ஆகிடணும், நான் வந்து அந்த மேட்சை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை பண்ணி கொடுத்தாங்க ஆர்சிபி. பட் அவர் ஒன்றும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கல. இந்த மேட்ச் லாஸ்ட்டாக 2 சிக்ஸ், ஒரு 6 படித்து கிளிம்ஸ் காட்டினா போல. மேபி ஃபைனலில் பார்க்கலாம் என்னன்ட்டு. எங்கள் டீமோட பவுலிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் 10 எக்கனாமி வச்சுருக்காங்க. அதில் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே இந்த பிச்சில் அடி வாங்கிட்டானுங்கன்றதை விட அடி கொடுத்தானுங்க ஆர்சிபி. அதுதான், அடி வாங்கலை, அடி கொடுத்தானுங்க. ஸோ சாய் சுதர்ஷனு அந்த அந்த ஒரு விக்கெட்டு தாங்க. அதாவது
எப்படி வேணா அவுட் ஆகலாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ன பேட்டில் அடிச்சு பேட்டு போய் பின்னாடி போயிட்டு போலில் படுது. அதெல்லாம் அந்த மேபி அந்த விக்கெட் போகாமல் இருந்திருந்தா அட்லீஸ்ட் க்ளோஸ் ஆகிருக்கலாம். அவன் நல்லா அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணியிருப்பான். மேபி கிட்ட போயிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு விக்கெட்னால டகடகன்னு சரிஞ்சிட்டானுங்க ஜிடி இல்லையா. ஆனாலும் அந்த டாப் 3 மட்டும்தான் அங்கே. அந்த டாப் 3 கொலாப்ஸ்னா அந்த டீம் கொலாப்ஸ். அவங்க டீம்லேயே போலிங் தான் வெயிட்டு. ரபாடாவும் சிராஜும் மட்டும்தான் இப்போ இந்த சீசன் நல்லா பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் அந்த டாப் 3 பேட்டிங்கில் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிடலாம். எந்த டீமாக இருந்தாலும் வின் பண்ணிடலாம். பட் இது வரைக்குமே அந்த உடைக்காம தான் இருந்தாலும் இன்னைக்கு உடச்சி கையில் கொடுத்துட்டாங்க ஜிடிக்கிட்டு போப்பா அப்படின்ட்டு. நிஷாந்த் சிந்து இன்னும் பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் வரல. ஜேசன் ஹோல்டரு டக்கு எல்லாருமே அவ்வளோதாங்க. இவங்க டீமில் வந்து பெருசாக வந்து பேட்டிங் ஆடலை. தவாட்டியா ராகுல் தவாட்டியா நல்லா காஜ் அடிச்சுட்டு இது வரைக்கும் 140 சில்லற மேட்ச் ஆடி இருக்கானா. இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோரு 68. அதுவும் தடவு அடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 ஓவர் வந்து நானே பார்த்துக்கிறேன்ப்பா சிராஜே நீ நில்லு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா காஜி அடிச்சுட்டு அந்த மேட்ச் ஸ்பேஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு ராகுல் திவாட்டியா. சம்மந்தமே நம்ம இந்த வாட்டி பிரசித் கிருஷ்ணா வந்தாங்க. மேபி அந்த இன்னொருத்தர் வந்து அவனையும் ஆடி வச்சிருக்கலாம். ஓகே இவங்க டீம்ல எல்லாமே நல்லா பண்ணிடுறாங்க. பட் ஒரே ஒரு மிஸ்டேக் தான். ஷெப்பரை மட்டும் என்ன பர்பஸ்க்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. பேட்டிங்லேயே வச்சிருக்கலாமே, உள்ள பேட்டிங்ல வைக்கலையே. பவுலிங் சொல்லிட்டு ஷெப்பர் கொடுத்தாங்கன்னா அதாவது அதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க ஆர்சிபி. இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் இருக்குல்ல, நாங்கள் ஷெப்பர்ட் எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு உள்ளே வச்சுக்கிறானுங்க. அதாவது நமக்கு தேவையானப்போ கூட யூஸ் இல்லை, வேஸ்ட்டாக போதும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறானுங்க. ராஷிக் சலாம் நல்லா போடுறான், அவன் சூப்பராக போடுறாங்க ஸ்லோவர் ஒன்று. ஓவரால் வந்து எங்கள் டீம் பவுலிங்கே வந்து சூப்பராக இருந்தது இன்னைக்கு. புவிலேருந்து ஹேசில்வுட்லேருந்து டஃபிலேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ எழுதி வச்சுக்கோங்க, மேபி இந்த இயரும் ஆர்சிபி கப் அடித்தாலும் அடிக்கலாம் அவ்வளோதான்.